ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. கீப் சப்போர்ட்டிங். அதே மாதிரி என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ கிறிஸ்டல் மெசேஜ் அதுதான் பார்க்க போகிறோம். ஜென்ரல் ரீடிங்கு யாருக்கு எந்த ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. உங்கள் முன்னாடி வந்துட்டு 3 கிறிஸ்டல் வச்சுருக்கேன். ஸோ பைல் நம்பர் 1 இதுதான். அது திஸ் எல்லோ கலர். ஓகேங்களா. பைல் நம்பர் 2 திஸ் ஒன். பைல் நம்பர் 3. தெரியுதுங்களா? ஸோ உங்கள் முன்னாடி 3 பைல் இருக்கு. இதில் எந்த பைல் உங்களுக்கு சூஸ் பண்ணணும்னு தோணுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 சூஸ் பண்ணாலும் ஓகே, ஆல் 3 சூஸ் பண்ணாலும் ஓகே தான், உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா. ஸோ உங்களோட ஒரு சில பேருக்கு எனக்கு என்ன சூஸ் பண்ணுறதுனே தெரியலன்னு நினச்சிங்கன்னா உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதுபடி நீங்கள் உங்கள் கண்ணை மூடிட்டு பைல் நம்பர் 1, 2, 3 இதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இதுக்கான டைம் ஸ்டாம்பை நான் கீழே தரேன். பைல் நம்பர் 1க்கு போகலாம். ஓகே, பைல் நம்பர் 1 உங்களுக்கான கிறிஸ்டல் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு கிறிஸ்டல் மெசேஜ் என்ன வச்சிருக்காங்க? ஓகே, ஒரு சில பேர் பைல் நம்பர் 1, ஒரு சில பேர் உங்களோட லைஃப்ல ஒரு சில விஷயம் திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்குதா? அதாவது நீங்க எதிர்பார்க்காத ஒரு சமயத்துல இப்போ நல்லா இருப்பீங்க, ஹாப்பியா இருப்பீங்க. உங்களோட பாஸ்ட் ஹர்ட், பாஸ்ட்ல நடந்த பிட்ரே, ஏதோ ஒரு அவமானமா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் அது உங்க லைஃப்ல, அது உங்க மைண்ட்ல ரீகால் ஆகிட்டே இருக்கா? திடீர்னு அந்த ஒரு தாட்ஸ் எங்க இருந்து வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. ஒன்ஸ் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சுன்னா தட்ஸ் ஆல், உங்களோட அந்த டேவே ஓவர். இது மாதிரி எனக்கு ஆஃபனா வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்றது, நீங்க அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் இன்னுமே அந்த பாஸ்ட்ல இருந்து நீங்க வெளியே வரல. மேபி நீங்க பிசிக்கலா வெளியே வந்திருக்கலாம், மூவ் ஆன் ஆகியிருக்கலாம், பட் மென்டலி எமோஷனலி நீங்க பாஸ்ட்ல நடந்த ஏதோ ஒரு விஷயம், இல்ல அந்த பர்சன், இல்ல அந்த ஒரு சூழ்நிலை, அதோட அட்டாச் ஆகிட்டீங்க. ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கீங்க. அந்த பாஸ்ட்ல நடந்த விஷயம் மாறாதா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. மேபி நீங்க கான்சியஸா நல்ல தெளிவாக இருக்கலாம், பட் உங்க சப்கான்சியஸ் மைண்ட், உங்க ஆழ் மனசுல இந்த ஒரு அட்டாச்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்களுக்கு நிறைய ஹீலிங் தேவை, உங்களுக்குள்ளரையும் நிறைய ஹீலிங் தேவை. அதே மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற இடமாக இருக்கட்டும், பர்சன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ஹீலிங் தேவை. இது வர்றதுக்கான ரீசன், ஒரு நீங்க வெரி பாசிட்டிவ் பர்சனாக இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாம் நெகட்டிவா இருக்காங்க. ஸோ அதனால அவங்களோட எனர்ஜி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகேங்களா. எந்த இடத்துல இருந்தா எனக்கு இந்த மாதிரிலாம் தாட்ஸ் வராது, ஹாப்பியா இருப்பேன், லைஃபை என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துல நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. பிகாஸ் இது மென்டலி உங்களை எஃபெக்ட் பண்ணிடும். உங்க லைஃப்ல எவ்வளோ நீங்க சாதிச்சாலும், எவ்வளோ சந்தோஷங்கள் வந்தாலும், இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு மெமரிஸ், இந்த ஒரு அட்டாச்மெண்ட்ஸ், அது எல்லா நல்ல விஷயங்களும் உங்ககிட்ட இருந்து பறிச்சிடும். ஓகேங்களா. ஸோ நீங்க ரொம்ப அவேரா இருக்கக்கூடிய ஒரு டைம். அந்த பாஸ்ட்ல இருக்கிற அட்டாச்மெண்ட்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணக்கூடிய ஒரு டைம் இது. ஓகேங்களா. அப்பதான் உங்களோட லைஃப்ல நியூ எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ணலாம்.
பாஸ்ட்ல நடந்தது இட் இஸ் ஜஸ்ட் அ லெசனா எடுத்துக்கோங்க. யூ கான்ட் சேஞ்ச் எனிதிங், எதுவும் மாற்ற முடியாது. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கான மெசேஜ் இதுதான், யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது. ஓகே, தேங்க்யூ. பைல் நம்பர் 2 உங்களுக்கான கிறிஸ்டல் மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கிறிஸ்டல் மெசேஜ் மூலமா என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க பார்க்கலாம். ஓகே, எனக்கு பைல் நம்பர் 2 எனக்கு ஏன்னு தெரியல, எனக்கு 2 கார்டு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பைல் நம்பர் 1க்கு 1 கார்டு தான் வந்துச்சு, பைல் நம்பர் 2க்கு 2 கார்டு வந்திருக்கு. ஸோ சம் ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க. 2 மெசேஜ் உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறாங்க யூனிவர்ஸ், பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லவ், ரொமான்ஸ், அஃபெக்ஷன், அட்டென்ஷன் இது எல்லாமே தேவைப்படுதா லைஃப்ல? ஒரு காலத்துல சென்டர் ஆஃப் அட்டென்ஷனா இருந்திருப்பீங்க, கேட்டதை தாண்டி லவ், அஃபெக்ஷன் எல்லாம் கிடைச்சிருக்கும். நீங்க கம்முன்னு சும்மா இருந்தாலும் உங்க மேல பாசம், அன்பு காட்டுறதுக்கு லவ் ப்ரப்போசல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நிறைய ஒரு அப்படியே இந்த லவ் ஏரியாலே சரௌண்டர் ஆயிருப்பீங்க ஒன்ஸ் உங்களோட பாஸ்ட்ல. ஆனா இப்ப எதுவுமே இருக்காது, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா ஒரு சில பேருக்கு. உங்களை தேடி லவ் வந்தது போக இப்ப நீங்க லவ் தேடி போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒரு சில பேருக்கு இருக்கும். அண்ட் நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலுமே இதே ஒரு ரீசனாகவும் இருக்கும், இதே ஒரு சிச்சுவேஷனா இருக்கும். பட் ஆக்சுவலி வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்றது, மத்தவங்க லவ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, உங்களோட பாஸ்ட்லயும் இப்பவும் இருக்கிற ஒரு சேஞ்சஸ், உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சேஞ்சஸை கவனிக்க சொல்றாங்க. நீங்க பாஸ்ட்ல ஒரு சில பேரு, பைல் நம்பர் 2 பாக்குற ஒரு சில பேரு, உங்களோட பாஸ்ட்ல நீங்க ரொம்ப கேர்ஃப்ரீ டைப்பா, ஜாலியான, ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு பர்சன். உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஜாலியா இருப்பீங்க, மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டீங்க, எந்த பேகேஜஸுமே கேரி பண்ண மாட்டீங்க. அதனாலதான் நிறைய லவ் உங்களுக்கு கிடைச்சது. ஆனா இப்போ உங்களுக்குள்ளே நெகட்டிவ் இருக்கு, நிறைய பேகேஜஸ் பாஸ்ட்ல இருந்து கேரி பண்ணிட்டு வந்துட்டீங்க. நீங்களும் உங்களை ஓப்பன் அப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஒரு உங்களை நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டீங்க. அதனால பீப்புள் விலகி போயிருக்காங்க, விலகி போறாங்க. ஸோ இட் இஸ் த டைம், நீங்க உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக கேர், லவ் கொடுங்க. ஓகேங்களா? மற்றவங்க உங்க மேல பாசம் வைக்கணும்னு எதிர்பார்க்கறது போய் நீங்களே அந்த லவ், அந்த பாசம் உங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், எத்தனை பேர் வந்து அதிகமா வெளியில டிராவல் பண்றீங்க, அவுட்டோர்ஸ் போறீங்க? பாதி பேர் வந்துட்டு பிகாஸ் ஆஃப் உங்களோட ஒர்க் ஸ்கெடியூல்னாலயா இருக்கலாம், இல்லைன்னா ஃபேமிலி ஓட கண்டிஷன்ஸ், இது மாதிரி சிச்சுவேஷன்ஸ், அதனால வீட்டுக்குள்ளே இருப்பீங்க. வெளியில போறதுக்குன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இட் இஸ் த டைம், அந்த பிளாக்கேஜ், அந்த எந்த ஒரு விஷயம் உங்களை தடுக்குதோ அதை பிரேக் பண்ணி நீங்க நேச்சரோட கனெக்ட் பண்ணணும். அதுவும் வெளியில போங்க, நிறைய நேச்சர் ரிலேட்டடோட போங்க. பிகாஸ் சம்வேர் வந்து இந்த 2 கார்டும் ஒரே இதுதான் கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? சரி, நீங்க உங்களுக்கு வீட்டுல இருக்கிறனால, அந்த ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங்ஸ்குள்ளரே இருக்கிறனால, மேபி உங்களோட மைண்ட் செட்டாக இருக்கட்டும், உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு கண்ட்ரோல்டா இருக்கு, எக்ஸ்பிரசிவாக இல்லை. ஸோ நீங்க நேச்சரோட அதிகமா கனெக்ட் ஆகுங்க, வெளியில வாங்க. அண்ட் கார்டன்ல நடக்கலாம், மோஸ்ட்லி இந்த ஒரு ஈவினிங் வாக்கிங்ஸ் இந்த மாதிரிலாம் போகலாம். ஓகேங்களா? மோஸ்ட்லி சன், மூன் இந்த மாதிரி ஒரு எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப தேவை. இதெல்லாம் தான் பிக்கெஸ்ட் ஹீலிங் உங்களுக்கு. ஓகேங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஒரு பேகேஜாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணும். ஒரே இடத்துல இருக்கிறதுனால தான் இந்த ஓவர் திங்கிங் வருது, தேவையில்லாத தாட்ஸ். பட் நீங்க வெளியே வாங்க, அடிக்கடி டிராவல் பண்ணுங்க, நேச்சரோட மோஸ்ட்லி கனெக்ட் ஆகுங்க. உங்க லைஃப் எவ்வளவு சேஞ்ச் ஆகுதுன்னு அப்புறம் தெரியும். ஓகேங்களா? ஸோ லவ் உங்க லைஃப்ல வரும், பட் ஆனா நீங்க கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்றாங்க கிறிஸ்டல் மூலயமா. ஓகேங்களா? தேங்க்யூ. இதுதான் பைல் நம்பர் 2க்கான மெசேஜ். பைல் நம்பர் 3
யூனிவர்ஸ் உங்களுக்கு கிறிஸ்டல் மூலியமாக என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கான மெசேஜ் பார்க்கலாம். எத்தனை பேர் உங்களோட லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கீங்க? எனக்கு நிறைய பேர் வந்துட்டு இந்த பையில பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த லைஃபே வேண்டாம், ஒரு புது லைஃப் வேணும். இப்போ இருக்கிற பர்சன்ஸாக இருக்கட்டும், இல்லை சூழ்நிலையாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஒரு பேகேஜாக இருக்கும். நீங்க நினைச்சீங்கன்னா, அண்ட் ஒரு சில பேர் வந்து உங்க லைஃப ஒரு தேர்ட் பர்சன் வந்து மாத்தணும்னு எதிர்பார்க்கறீங்க. ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா உங்க லைஃப் நீங்களே மாத்தலாம். உங்களால உங்க லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களாலே மாத்த முடியல அப்படின்னா தேர்ட் பர்சன் எப்படி மாத்துவாங்க? தட்ஸ் த கொஸ்டின் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா கேக்குறாங்க. அண்ட் நிறைய பேருக்கு உங்களோட உள்ளுணர்வு நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல கரெக்டா சொல்லியிருக்கோம். ஆனா நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. நிறைய ஹிண்ட் கொடுத்துருக்கோம் உங்க லைஃபை மாத்துறதுக்கு. நிறைய லெசன்ஸ் இருக்கு. ஆனா நீங்க அதை லிசன் பண்ணிருக்க மாட்டீங்க. பிகாஸ் வந்து உங்களோட பாதி ப்ராப்ளம்ஸ்க்கான ஒரு ரீசன் வந்துட்டு, நீங்க நிறைய விஷயங்களை ரொம்ப அவ்வளோ சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. அதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ், ஒரு நெகட்டிவான விஷயங்களை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவலா இருக்கட்டும், இல்ல பாசிட்டிவான விஷயங்களை வந்து நீங்க அவ்வளோ சீரியஸா எடுத்துக்காம கேஷுவலாவே இதை ஹேண்டில் பண்றீங்க. மேபி அது ஒரு ரீசனாக இருக்கலாம். உங்களுக்கு இப்ப தேவைப்படுறது பைல் நம்பர் 3, நிறைய ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ். பிகாஸ் உங்களுக்கு லாட் அண்ட் லாட் ஆஃப் ஹீலிங் தேவைப்படுது. அண்ட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒரு பீப்புள் கிட்ட பேசுறதுக்கே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவீங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு லைஃப்ல நிறைய பட்டிருப்பீங்க, நம்பி ஏமாந்துருப்பீங்க. ஸோ பாதி பேர் ஐ திங்க் இந்த பயல் பார்க்குற ஒரு சில பேர் நிறைய ஸ்பிரிச்சுவல் டூர் டெய்லி ப்ரே பண்ணுவீங்க. பிகாஸ் இப்போ எனக்கு வந்து டிவைன் ஸ்பிரிச்சுவல் இது ஒன்று மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம், இது ஒன்று மட்டும்தான் நான் இப்போ நம்புறேன் அப்படின்னு கூட இருப்பீங்க. ஏன்னா வந்து உங்கள் லைஃப்ல நீங்கள் பார்த்த ஒரு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு நிறைய பர்சன்ஸால தான் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அண்ட் ஐ திங்க் பைல் நம்பர் 3 உங்களோட லைஃப்ல நடக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கான ரீசன் வந்து ஒரு கெரியராவோ ஃபினான்ஷியல் டேர்ம்ஸை தாண்டி ஒரு பர்சன்ஸால மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. அண்ட் ஐ திங்க் உங்களுக்கு செல்ஃப் ஹீலிங் ரொம்ப தேவைப்படுது. மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேட் பண்றதுக்கு என்னால முடியல மேம் அப்படின்னீங்கன்னா நோ ப்ராப்ளம், நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க. இல்லையா அமைதியா கொஞ்ச நேரம் உட்காருங்க. சவுண்ட் நாய்ஸ் எதுவுமே இல்லாம அமைதியா கொஞ்ச நேரம் உட்காருங்க. எந்த ஒரு தாட்ஸ் என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, நேச்சரோட வெளியே போங்க, கனெக்ட் ஆகுங்க. பீச் மவுண்டைன்ஸோட போகலாம், இல்ல பக்கத்துல பார்க் கார்டன். அண்ட் அங்க போயும் நேச்சரோட ஒரு கம்ப்ளீட் ஹீலிங் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களை சுத்தி இருக்கிறவங்களை ஃபர்ஸ்ட் உங்களை சேஞ்ச் பண்ணுங்க. செகண்ட் உங்களை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும். உங்களால முடியலன்னா நீங்க அந்த இடத்த விட்டு வரணும், வெளியே வரணும். எந்த இடம் உங்களோட லைஃப்க்கு ஒரு ஹீலிங்காக இருக்குதோ அங்கதான் நீங்க இருக்கணும். பிகாஸ் அப்போதான் உங்களோட லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் ஃபார் குட். ஓகேங்களா? ஸோ உங்களோட நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவா இருக்கீங்களோ, ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு கைட் பண்ணும், ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. தட்ஸ் த மெசேஜ். யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கிறிஸ்டல் கார்டு மூலமா இந்த மெசேஜ் தான் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. தேங்க்யூ. ஸ்டே பிளெஸ்ட். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸ்டே பிளெஸ்ட். கீப் சப்போர்ட்டிங்.